26வது வினா. பாருங்க பிள்ளைகள், ஒரு பேனா 12 ரூபாய் 75 ஒரு அலிரப்பர் 7 ரூபாய் 50 வீதம் வாங்கிய கமல் கடைக்காரரிடம் 50 ரூபாயை கொடுத்தால் மிகுதியாக கிடைக்கும் பணம் யாது? பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்கிறாங்கண்டா, ஒவ்வொரு நாளும் கடைக்கு போய்த்து சாமான்களை வாங்குறீங்க. வாங்குகிற நேரம் அம்மா தரக்கூடிய காசை நாங்கள் கடைக்காரருக்கு கொடுத்து மீதியே வாங்கினோம். அப்போ அன்றாடம் எங்களோட வாழ்க்கையில் இது மாதிரியான செயற்பாடுகள் நடக்குது. அப்போ நாங்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நாங்கள் தொடர்ச்சியாக வாங்குகிற பேனை, அலிரப்பர் இது மாதிரியான ஒரு கேள்வி ஒன்று தான் இங்கே வரப்பட்டிருக்கு. ரைட். ஒரு பேனாவிட விலை 12 ரூபா 75 ஒரு அலிரப்பர் விலை 7 ரூபா 50 இது ரெண்டையுமே வாங்குறாரு. அப்போ நாங்கள் இது ரெண்டுக்கும் எவ்வளோ ஒன்றத்தை பார்க்குறோண்டா கூட்டணும். கடைக்காரர் என்ன செய்வார், கால்குலேட்டரில் கூட்டிக் கொள்வார். ரைட். நாங்கள் இப்போ இது ரெண்டையும் கையால் கூட்ட போகிறோம். பார்ப்போம். பேனாவுக்கு எவ்வளோ? 12 ரூபாய் 75 அலிரப்பர் ஒன்றுக்கு எவ்வளோ? 7 ரூபாய் 50 இப்போ நாங்கள் இது ரெண்டையும் வாங்கிட்டோம். அதனால் நாங்கள் இது ரெண்டுக்கும் எவ்வளோ ஒன்றத்தை பார்க்க போகிறோம். நாங்கள் இது நான் நினைக்கிறேன் 3ஆம் ஆண்டு கணக்கொண்டு 5 7 மஞ்சள் 12க்கு 2 1 மிச்சம் 3 10க்கு 0 1 மிச்சம் 2 20 ரூபாய் 25. அப்போ நாங்கள் வாங்கிய ரெண்டு பொருளுக்கும் 20 ரூபாய் 25 எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்குது. 20 ரூபாய் 25 கிடைக்க பெற்றிருக்குது. இப்போ நாங்கள் கடைக்காரருக்கு எவ்வளோ மக்கள் கொடுக்குறோம்? 50 ரூபாயை கொடுக்குறோம். அப்போ கடைக்காரர் என்ன செய்வார்? இந்த பொருள்களுக்கான காசு எடுத்துக்கொண்டு மீதியை நம்ம தர போகிறாரு. இப்போ கேட்குற கேள்வியும் கடைக்காரர் மீதியாக எவ்வளோ தந்திருப்பார்? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, 50 ரூபாயில் இருந்து 2 பூஜ்ஜியத்தை பின்னால் சேருங்க. 50 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் 25 கழிக்க போகிறோம். கழித்து வார விட தான் மிகுதி. ரைட். பாப்பம் பிள்ளைகள், பூஜ்ஜியத்திலேருந்து 5 போகாது. எனவே முன்னுக்கு இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு வரோம். 5ல் இருந்து 1 எடுத்தாலுங்க 4ஆம் மாறும், இங்கே 9ஆம் மாறும். திரும்ப இப்படி நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம். இந்த இடத்துல 10ஆக மாறுது. அப்போ 10ல் 5 போனால் 5. இப்போ இந்த இடத்துல 9 இருக்குது. 9ல் 2 போனால் 7. இப்போ இந்த இடத்துலையும் 9 இருக்குது. இந்த இடத்துல 4 இருக்குது. 4ல் 2 போனால் 2. 29 ரூபாய் 75. அப்போ நாங்கள் விடையை பெற்றுக்கொண்டுட்டோம். 29 ரூபாய் 75. இப்போ நாங்கள் கடைக்காரர் எவ்வளோ மிகுதியாக தர்றாருன்ற பெருமானத்தை கண்டுபிடிச்சோம். சரியான விடையை போட்டோம். எங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்க பெறுகுது. ரைட். 27வது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்ததாக, குளிர்பான விற்பனை நிலையம் ஒன்றில் குறித்த தினத்தில் 14 லிட்டர் 200 மில்லி லிட்டர் தோடம்பழமும் 6 லிட்டர் 150 மில்லி லிட்டர் விளாம்பழ பானமும் விற்பனை செய்யப்பட்டது. அத்தினத்தில் விற்பனை செய்யப்பட்ட பானத்தின் மொத்த அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மொத்தத்தை கேட்டதால் நாங்கள் கூட்டி கொள்கிறோம். இது திரவ அளவீடுகள் தொடர்பான ஒரு வினா. இது மாதிரியான வினாக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வரோம். இந்த வினாவை நாங்கள் இலகுவாக கூட்டிக் கொள்ள முடியும். 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு பிள்ளைகள் இதை சரியாக கூட்டிக் கொள்வாங்க. 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு மிகவும் இலகுவான ஒரு வினாவாக இருக்கும். ரைட். நாங்கள் கூட்டுறோம். இப்போ 14 லிட்டர் 200 மில்லி லிட்டர். உங்களுக்கு இப்படி லிட்டரை போட்டு இப்படி மில்லி லிட்டரை போட்டு கூட்டிக் கொள்ளலாம். 6 லிட்டர் 150 மில்லி லிட்டர் கூட்டுங்க. 0 5 2 3 3 6 4 10க்கு 0 எழுதி 1 மீதி கொண்டு வந்து 2. அப்போ நாங்கள் 20 லிட்டர் 350 மில்லி லிட்டர் கூட்டி அன்றைய தினம் விற்பனை செய்யப்பட்ட மொத்த பல பானங்களில் அளவை கண்டுட்டோம். அப்போ 20 லிட்டரும் 350 மில்லி லிட்டரும் நாங்கள் விடையை கண்டுபிடிச்சிட்டோம்.
ரைட், இதுவும் சரின்னா எங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். மிகவும் இலகுவான வினாக்கள். ரைட், நாங்கள் 28வது வினாவுக்குள்ளே போகிறோம். இப்படியான ஒரு வினாவும் அடிக்கடி வார தல உருவங்கள் தொடர்பான ஏதேனும் தல உருவங்களை உங்கள்கிட்ட கேட்கப்படும். இந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கிற தல உருவம் பாருங்கள். இவ்வுருவினை பயன்படுத்தி திண்ம உருவினுடைய பெயர் யாது? உங்களால் சொல்லிக்கொள்ள இயலும். திண்ம உருவினுடைய பெயர் உருளை. இதில் முகங்கள் எண்ணிக்கை எத்தனை கேட்கப்பட்டிருக்குது? முகங்கள் எண்ணிக்கை எத்தனை? 2. இப்போ பாருங்கள், வளைவான முகம் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது, தட்டையான முகம் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எங்களுக்கு 2 முகம் 2 பகுதியிலேயும் காணப்படுது, 2ம் தட்டையான முகங்கள். சரிதானே? இதே மாதிரி உங்களுக்கு கன உரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரியம் வரலாம், சதுரமுகி, கன உரு, இது மாதிரியான தல உருவங்கள் இப்படி ஒரு வினாவில் கேட்கப்படுறதுண்டு. எனவே பிள்ளைகளை தல உருவங்கள் வார நேரத்தில் உங்களுக்கு உருவத்திற பெயர், முகங்கள் எண்ணிக்கை, உச்சிகள் எண்ணிக்கை, விளிம்புகள் எண்ணிக்கை, இது மாதிரியான கேள்விகள் தான் வர. மிகவும் இலகுவான கேள்வி. உங்களால் இங்கே 2 புள்ளியை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ரைட், நாங்கள் இப்போ கணித பகுதியில் இறுதி வினாவுக்கு வந்துட்டோம். கணித பகுதியில் நாங்கள் இறுதி வினாவை அடைஞ்சிட்டோம். இறுதி வினாவுக்குரிய விடைகளை பார்ப்போம். ரைட், ஒரு தோட்டத்தில் உள்ள சில நாற்று வகைகள் பற்றிய தகவல்கள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. ஒரு தோட்டத்தில் உள்ள சில நாற்று வகைகள். நாற்று என்று சொன்னால் கன்று, தாவரக்கன்று, தாவர செடி. அப்போ நாங்கள் நாட்டிக்கொள்கிற நாற்றுக்கு தான் சொல்லுது. இப்போ பாருங்கள் பிள்ளைகள், அட்டவணையை பார்த்து உங்களுக்கு விடைகளை லேசாக செய்து கொள்ள முடியும். கண்ணால் பார்த்து விடையை கொடுக்குறது தான், கஷ்டமே இல்லை. ரைட், இப்போ பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவது கேள்வியை பார்ப்போம். வரைவினை பயன்படுத்தி அட்டவணையை பூரணப்படுத்துக. இப்போ வரைவு தந்திருக்குது பாருங்கள். இந்த பகுதி அப்படியே நாற்றுகள் எண்ணிக்கை எத்தனை நாற்று இருக்கின்றது. இந்த பகுதி அப்படியே நாற்று வகைகள். அப்போ கீழால் இருக்குது. இது வந்து மாமரம், இது மிளகாய், இது எலுமிச்சை, இது கத்தரி, இது தக்காளி. இப்படி இன்று நாற்று வகைகள் தரப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றையும் அதில் அளவு அடிப்படையில் நிறந்தீட்டப்பட்டிருக்குது. இப்போ வரைவினை பயன்படுத்தி அட்டவணையை பூர்த்தி செய்க. இந்த அட்டவணையை பூர்த்தி செய்யட்டுமா வரைவை பயன்படுத்தி. இப்போ தக்காளிக்கு எத்தனை பெருமானத்தை தரப்பட்டில்லை. நாங்கள் இங்கே வரைவு கண்ணால் பார்த்து நாங்கள் குறிச்சிக்கணும். வரைவு எத்தனைக்கு இருக்குது? சரி, தக்காளி எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அப்போ தக்காளி நாற்றுகள் 8 இருக்குது. இப்போ நாங்கள் வரைவை பூரணப்படுத்திட்டோம். அப்போ இந்த வினா எங்களுக்கு சரி. இரண்டாவதாக, அட்டவணையை பயன்படுத்தி வரைவினை நிலற்றுக. ஒரு வரைவில் நிலற்றாமல் இருக்குது. அப்போ அட்டவணையில் இருக்கிற பெருமானத்தை கொண்டு இந்த வரைவை நிலற்ற வேண்டும். ரைட், பாப்போம். இப்போ மிளகாய்க்கு அட்டவணையில் எத்தனை நாற்றுகள் தரப்பட்டிருக்குது? மிளகாய்க்கு 10 நாற்றுகள் தரப்பட்டிருக்கு. எனவே பிள்ளைகளே, மிளகாய்க்கு 10 தெரிவு செஞ்சு, மிளகாயில் 10 நாற்றை தெரிவு செஞ்சு நாங்கள் நிலற்றி கொள்ளுதோம். இப்போ எங்களுக்கு இரண்டாவது வினாவும் சரி. ரைட், இப்போ நாங்கள் மூன்றாவது வினாவுக்குள்ளே போக போகிறோம். மொத்த நாற்றுகளின் எண்ணிக்கை யாது? இப்போ நாங்கள் மொத்த நாற்றுகளை நாங்கள் கூட்ட போகிறோம். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், மொத்த நாற்றுகளும் அட்டவணையில் இருக்குது. நாங்கள் அதை பார்த்து கூட்டிக் கொள்ள போகிறோம். மாமரம் 15 இருக்குது, மிளகாய் 10 இருக்குது, எலுமிச்சை 5 இருக்குது, கத்தரி 12 இருக்குது, தக்காளி 8 இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் கூட்டினால் 5, 10, 20, 0, 5 மொத்தமாக 50 நாற்றுகள் காணப்படுகிறது. அப்போ நாங்கள் 50 நாற்று மொத்த
நாட்டுக்களையும் கண்டுபிடிச்சதால் 3க்கும் நாங்கள் விடையை பெற்றுக்கொண்டோம். இப்போ நாங்கள் 29வது கேள்வியில் உபபிரிவாக 3 காணப்படுறதுனால இங்கே நாங்கள் 3 புள்ளிகளை பெற்று கொண்டோம். ரைட் பிள்ளைகள், நாங்கள் இதுவரைக்கும் கணித பகுதிகளை கணித வினாக்களை பார்த்து முடிச்சு கொண்டோம். அதுகளுக்கு உங்களுக்கு கிடைக்கிற புள்ளி அளவு திட்டங்களையும் நாங்கள் விரிவாக பார்த்தோம். அந்த வகையில் நாங்கள் பிள்ளைகள் சுற்றாடல் சார் வினாக்கள் 30 தரப்பட்டிருக்குது. அந்த 30 வினாக்களை நாங்கள் தொடர்ச்சியாக விளக்கங்களோடு பார்ப்போம் பிள்ளைகள். ரைட், 30வது வினா, சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு உகந்த வேலை எது? சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு உகந்த வேலை எது? நாங்கள் வேலையால் குறிக்கிறது நேரத்தை. காலானா வந்தால் அது நேரத்தை குறிக்கும். நாங்கள் எந்த நேரத்தில் சூரிய நமஸ்கார செயற்பாடுகள் 12ஐயும் செய்ய போகிறோம். சூரிய நமஸ்கார செயற்பாடுகள் 12 இருக்குது. இந்த 12ஐ நாங்கள் சூரியன் உதிக்கிற நேரத்தில் காலையில் தான் செய்கிறோம். அப்போ எங்களுக்கு விடையாக பெற்றுக்கொள்ளலாம், காலை வேளையில் தான் சூரிய நமஸ்கார செயற்பாடுகள் நாங்கள் செய்கிறோம். மாறாக மாலையிலேயோ இரவிலேயோ செய்வது எங்களோட உடலுக்கு போதுமான அளவு பயனை தராது. எனவே தான் நாங்கள் காலை வேளையில் சூரிய நமஸ்கார செயற்பாடு 12 படிமுறைகளையும் செய்கிறோம். ரைட், அடுத்தது, இரவில் பூக்கும் தாவரமாக அமைவது. இரவுல பூக்கிற தாவரம், இது மாதிரியான வினாக்களும் எங்களுக்கு ஏராளமாக வார. இரவுல பூக்கிற தாவரங்களுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்குது, ஒரு பண்பு இருக்குது. என்னன்னு சொன்னால், அந்த தாவரம் வெள்ளை நிறமாக இருக்கலாம். அந்த பூ வெள்ளை நிறமாக இருக்கலாம். இரவுல பூக்கிற பூ வெள்ளை நிறமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, முதலாவது விடையில் கடுப்புல் ஒன்று தரப்பட்டிருக்குது, அது இது. அடுத்தது தாமரை தரப்பட்டிருக்குது. அடுத்தது சூரியகாந்தி தரப்பட்டிருக்குது. அடுத்தது செவ்வரத்தை விடையில் தரப்பட்டில்லை, இங்கே தரப்பட்டிருக்குது. இப்போ இந்த பூக்களில் பாருங்கள், எது வெள்ளை நிறத்தில் இருக்குதுண்டா இந்த கடுப்புல், இந்த பூ தான் வெள்ளை நிறத்தில் இருக்குது. அப்போ சிறப்பம்சம் என்னென்னா, இரவுல பூக்கிற பூ எல்லாமே வெள்ளை நிறமாகத்தான் காணப்படும். எனவே கடுப்புல் ஒரு வெள்ளை நிறம், கடுப்புல் தான் இந்த இடத்துக்கு பொருத்தமான விடையாக இருக்குது. ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்குள்ளே போவோம். முப்பத்து 2வது வினா, கடதாசி குப்பைகளை போட உகந்த குப்பையின் நிறம் யாது? கடதாசி குப்பைகளை இடுறதுக்கு பொருத்தமான நிறம் எது? நாங்கள் இதை எங்களோட சுற்றாடல் பாடத்தில் விரிவாக படிச்சிருக்கிறோம். இந்த இடத்துலையும் அது வினாவாக வந்திருக்குது. பாருங்கள், கடதாசி குப்பைகளை போடுறதுக்கு பச்சை, நீலம், செம்மஞ்சள் இப்படின்ற நிறங்களை விடையாக தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு இந்த படத்தை அவதானிக்கிற நேரத்தில் இந்த படத்தில் இருந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். கடதாசி குப்பைகளை போடுறதுக்கு நீல நிறம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. நாங்கள் 32வது விடையாக நீல நிறத்தை தெரிவு செஞ்சிட்டோம். அடுத்தது, தொலைபேசியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தொலைபேசியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நாங்கள் இவரை அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், இந்த பெல் என்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிரஹாம் பெல் இவர் தான் தொலைபேசியை கண்டுபிடிச்சார். அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில். அதே மாதிரி தோமஸ் அல்வா எடிசனையும் உங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் இல்லை, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான் இந்த தொலைபேசியை கண்டுபிடிச்சார். ரைட், அடுத்த வினாவுக்குள்ளே நாங்கள் போவோம். தென்னையின் குருத்தை உண்டு சேதப்படுத்தும் பிராணி எது? தென்னை மரத்தில் பிள்ளைகள் குருத்து வார நேரத்தில் அதை உண்டு அந்த மரத்தை சேதப்படுத்துகிற ஒரு பிராணி ஒன்று இருக்குது. லேசில் சாக மாட்டாது. அந்த பிராணி தான் இருக்குது பிள்ளைகள் பாருங்கள். இந்த பிராணி தான் அது தென்னை மரத்தில் குருத்தை அது தோண்டி தின்றும். இந்த பிராணிக்கு பேர் என்னன்னு சொன்னால் நீல் மூஞ்சி வண்டு. இந்த பிராணிக்கு பேர் என்ன?
நீள் மூஞ்சி வண்டு. இதில் மூஞ்சி நீட்டாக இருக்கும். இந்த வண்டு தான் தென்னை மரத்தில் குருத்துகளை சுரண்டி தின்னக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது 35வது கேள்வி. மகாவலி கங்கையுடன் கலக்கும் மாவட்டம் எது? மகாவலி கங்கையோட கலக்கிற மாவட்டம் எது? மகாவலி கங்கை கடலோட கலக்கிற மாவட்டம் எது? ரைட். பார்ப்போம். மகாவலி கங்கை கடலோட கலக்கிற மாவட்டம் நாங்கள் திருகோணமலைன்னு படிச்சிருக்கிறோம். அங்கே இயற்கை துறைமுகம் ஒன்று காணப்படுது. அதுக்கு அண்மையில் இது கடலோட கலக்குது. அடுத்த வினாவுக்குள்ளே போவோம். முப்பத்தி 6வது வினா. பொது வாகனங்கள் பெரும்பாலும் நேர சூசிப்படி சேவையில் ஈடுபடும். விசேடமாக ஆட்களுக்கு மாத்திரமே சேவையில் ஈடுபடும். விசேடமான ஆட்களுக்கு மாத்திரம் சேவையில் ஈடுபடும். நேர சூசிப்படி பயணிக்காது. பொது வாகனங்கள்னு சொல்கிற நேரத்தில் பொது போக்குவரத்து வாகனங்கள் இருக்குது. உதாரணமாக பஸ், புகையிரதம், இது மாதிரி பொது வாகனங்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ புகையிரதம் ஒன்று நேர சூசிப்படி தான் கட்டாயம் அது இயங்கும். 5 நிமிஷம் முந்தியோ பிந்தியோ அது புறப்படாது. விசேடமான ஆட்களுக்கு மாத்திரமா பொது சேவை ஈடுபட போகுது இல்லை. அப்போ இதுவும் பிழையான விட. நேர சூசிப்படி பயணிக்காது என்று ஒரு விட தரப்பட்டிருக்குது. இதுவும் பிழையான விட. எனவே பிள்ளைகளே, நேர சூசிப்படி சேவையில் இயங்கும்ன்றதுதான் சரியான விடை. ரைட். அடுத்து நாங்கள் 37வது வினாவுக்குள்ளே போவோம். வேலைகளை உரிய வேலையில் செய்வதன் மூலம் கிடைக்கும் நன்மையாக, இங்கே பாருங்கள், தடித்த எழுத்தில் அமையாததுன்னு தரப்பட்டிருக்குது. வேலைகளை உரிய வேலையில் செய்யணும், அதால் கிடைக்கும் நன்மையாக அமையாதது. அப்படின்னா நன்மை இல்லாதது. நன்மையை நாம் தேடி பிடிச்சி நன்மை இல்லாத விடைக்கு நாங்கள் கோடு போட்டோம்டா. சரி. இப்போ பாருங்கள் பிள்ளைகள், உரிய நேரத்தில் உரிய வேலைகளை செய்கிறதால வீண் சிரமங்களை தவிர்த்து கொள்ளலாம். இது ஒரு சரியான விட. நாங்கள் அமையாததுன்னா பிழையான விடையை கண்டுபிடிக்கணும். நேரம் வீணாவது தவிர்க்கப்படல். உரிய நேரத்தில் நாங்கள் உரிய வேலைகளை செஞ்சு கொண்டோம்டா நேரம் வீணாகாது, தடுக்கப்படும். அதுவும் சரியான விட. இப்போ பாருங்க, மன உளைச்சல் ஏற்படல், இதுதான் பிழையான விட. வேலைகளை உரிய நேரத்தில் செஞ்சு முடிக்காட்டி எங்களுக்கு இது ஏற்படும். செஞ்சு முடிக்கிறதால இது எங்களுக்கு ஏற்படாது. எனவே இதுதான் பொருத்தமான விட. ஏற்படாதது தான் கேட்டு கிடக்கு. நன்மையாக அமையாதது அப்படின்னா நன்மை இல்லாதது. ரைட். அடுத்தது இப்போ பாப்பா, நாங்கள் 38வது வினாவுக்குள்ள வந்துட்டோம். சூரிய நமஸ்கார செயற்பாடுகளில் 9ஆம் படிமுறையை காட்டும் விடைய தெரிவு செய்க. சூரிய நமஸ்கார செயற்பாட்டில் 9வது படிமுறை. நான் இங்கே படிமுறை 12ஐயும் காட்டியிருக்கிறேன். இதில் 9வது படிமுறை இந்த இருக்குது. இந்த படிமுறை இந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 2வது விடையில் இருக்குது. இதில் 9வதும் 4வதும் ஒரே மாதிரியான படிமுறையாக இருந்தாலும் கால்களில் வித்தியாசம் காணப்படுது. இங்கே பாருங்கள், 4வதுல இது வலது காலாகவும் 9வதுல இடது காலாகவும் தான் காணப்படுகிறது. அப்போ முன்னுக்கு வர கால் 4வதுல முன் வலது காலும் 9வதுல இடது காலம் தான் முன்னுக்கு வருது. அப்போ நாங்கள் இந்த கால்களாவது அணிச்சு 4, 9 ஆண்டத்தை அடையாளம் கண்டு கொள்ளணும். அப்போ சூரிய நமஸ்கார செயற்பாட்டில் 12 படிமுறைகளும் இந்த இடத்துல தரப்பட்டிருக்குது. அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். தாவர வித்துக்களை பரம்பலடைய செய்யும் பிராணியாக அமையாதது. இந்த இடத்துல அமையாதது
என்ற ஒரு வினா தரப்பட்டிருக்கு, ஒரு விடயம் தரப்பட்டிருக்குது. அமையாதது. இப்போ பாருங்கள் பிள்ளைகள், தாவர வித்துக்களை பரம்பலடைய செய்யும் பிராணி. அப்போ இதில் எதுன்றதை பார்ப்போம். இல்லைன்றதுக்கு விடையளிப்போம். இந்த வௌவாலுன்றது வித்துக்களை பரம்பலடைய செய்யும். இந்த அணிலுன்றதும் வித்துக்களை பரம்பலடைய செய்யும். அப்போ அமையாததுன்னு வந்திருக்குது. அப்போ பரம்பலடைய செய்யாத பிராணி அது. இந்த இடத்துல தேனி தான் வித்துக்களை பரம்பலடைய செய்யாது. தேனி என்ன செய்யும்டா, தாவரங்களுக்கு நன்மை செய்யும், மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும். பூவை காயாக மாற்றுற செயற்பாட்டை இந்த தேனி செய்ய போகுது. அப்போ 39வது நாங்கள் வித்துக்களை பரம்பலடைய செய்யாத பிராணியாக தேனியை நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறோம். அதான் சரியான விட. ரைட், அடுத்த வினாவுக்குள்ளே போவோம். நாங்கள் 40வது வினா. கீழே படங்கள் தரப்பட்டிருக்குது. கொத்தாக பூக்கும் தாவரங்களை கொண்ட தாவர கூட்டத்தை தெரிவு செய்க. கொத்தாக பூக்கும் தாவரங்களை கொண்ட தாவர கூட்டத்தை தெரிவு செய்க. கொத்து கொத்தா பூக்கணும், அந்த மாதிரியான தாவர கூட்டம். இப்போ பாருங்க, கொத்து கொத்தா இங்கே பூத்துருக்குது. இது ஆமணக்கு, இது மா, இது தென்னை. கொத்து கொத்தாக பூத்துருக்குது. இந்த கூட்டத்தை தெரிவு செய்யுங்க மேலுக்குள்ள விடைகளில் இருந்து. இப்போ பாருங்கள், 3வது விடையில் தான் நான் இந்த படங்கள் தரப்பட்டிருக்குது. இந்த இடத்துக்கு 3வது விடை தான் சரியாக இருக்குது. சூரியகாந்தி ஒரு பூ பூக்கும், தொட்டால் சுருங்கி. அடுத்தது தென்னை, மாறி மாறி வந்திருக்கு. இங்கே சூரியகாந்தி வந்ததால் நாங்கள் இந்த விடையை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அதே மாதிரி 2வது விடையிலையும் சூரியகாந்தி வந்ததால் 2வது விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். 3வது விடையில் இருக்குத இந்த மூன்றும் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய தாவரமாக காணப்படுது. ரைட், அடுத்த வினாவுக்குள்ளே போவோம். தேசிய கொடியில் பச்சை நிறம் குறித்து நிற்கும் மதத்தவர் யார்? இது மாதிரி வர நிறம் பிள்ளைகள் நிறைய இடர்படுவாங்க. தேசிய கொடியில் பச்சை நிறம் குறித்து நிற்கும் மதத்தவர். இந்த பச்சை நிறம் குறித்து நிற்கிற மதத்தவரை கேட்டிருக்குது. பட்டன் எடுத்தெடுப்புக்கும் தேசிய கொடியில் முஸ்லீம்களை குறிக்குது பச்சை அப்படின்ட்டு நீங்கள் விடை அளிச்சிருவாங்க. ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, மதத்தவரை கேட்ட. இந்த முஸ்லீம் என்று சொல்கிறது வந்து இனத்தவர், இனத்தை தான் நாங்கள் குறிக்கிறோம். மதத்தை குறிக்கிறேன்டா முஸ்லீம்களில் மதம் இஸ்லாம். அப்போ இதுதான் மதம். எங்களுக்கு சரியான விட இஸ்லாமியர்ன்றது தான். அப்போ நாங்கள் இஸ்லாமியர்ன்ற விடையை கொடுத்தால் எங்களுக்கு ஒரு புள்ளி இந்த இடத்துல கிடைக்கும். ரைட், அடுத்ததாக இலங்கை சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைஞ்ச எப்போது என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. உங்களை எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகள், 1948ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 4ஆம் தேதி தான் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது. அப்போ 3வது விடை தான் 42வது வினாவுக்கு பொருத்தமாக இருக்குது. அடுத்தது 43வது வினாவுக்குள்ளே போவோம். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பிராணியாக அமைவது. 43வது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பிராணியாக அமைவது. இந்த இடத்துல 3 விடை தரப்பட்டிருக்கு. நாம் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இந்த வௌவால் என்று சொல்கிறது ஒரு பறவை. இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற இல்லை, இதை நாங்கள் முளையூட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த புலியும் ஒரு முளையூட்டி. புலியும் ஒரு முளையூட்டி. குட்டியின்றி பால் கொடுக்கக்கூடிய ரெண்டும் தான் புலியும் இந்த வௌவாலும். இந்த இடத்துல பாருங்கள், மைனான்றது வந்து ஒரு முளையூட்டி அல்ல, இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரு பறவை. எனவே 43வதுக்கு மைனா என்றது தான் சரியான விடை. அடுத்தது பார்ப்போம்னாங்க, உடலை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவு. உடலை நோயில இருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு உணவு கேட்கப்பட்டிருக்குது.
அப்போ நாங்கள் இங்கே பருப்பை உண்றதால எங்களுக்கு புரதம் கிடைக்கும். அதே மாதிரி கிழங்கை உண்றதால கார்போஹைட்ரேட்டு கிடைக்கும். மாம்பழத்தை உண்றதால எங்களுக்கு விட்டமின்கள் சி இவ்வாறு கிடைக்கும். அப்போ நாங்கள் உணவை உட்கொள்றதால எங்களுக்கு பாதுகாப்புன்னு கிடைக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி, அதே மாதிரி நோயிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். அந்த வகையில் நாங்கள் மாம்பழத்தை உண்றதால எங்களுக்கு விட்டமின் சி கிடைக்குது. எங்களோட உடம்பு நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுகுது. ரைட். அடுத்தது உடல் பருமனுக்கு பொருத்தமானது பருப்பு. இங்கே புரதம் காணப்படுது. கிழங்கு உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இதுகளெல்லாம் சுற்றாடல் பாடத்தில் உணவு உண்ண பாடங்களில் படித்து இருக்கிறோம். ரைட். அடுத்ததாக 45வது வினாவுக்குள்ளே செல்வோம். விஷக்கடி நோயை பரப்பும் பிராணியாக அமைவது. கடிச்சால் விஷம், ஊசி மருந்து ஏற்ற வேண்டும். இங்கே இந்த இடத்துல பூனைன்றது தான் சரியான விடை. நுளம்பு விஷக்கடி அல்ல, எலியும் விஷக்கடி அல்ல. கடித்த உடனே விஷம் ஏறக்கூடியது பூனை. அடுத்தது 46வது வினாவுக்குள்ளே போவோம். பரப்பு பலகையை பயன்படுத்தும் தொழிலாளியாக அமைவது. பரப்பு பலகையை பயன்படுத்துறது. பரப்பு பலகை என்ற பிள்ளைகள் இந்த இருக்குது, மங்களாக காணப்படுது. இந்த பரப்பு பலகையை விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. நெல் விதைக்கிற நேரத்தில் இந்த பரப்பு பலகையை பயன்படுத்தி தான் விவசாயிகள் விதைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. எனவே பரப்பு பலகையை பயன்படுத்துகிற தொழிலாளி விவசாயி. 46வது வினாவுக்கு விவசாயின்ற விடை தான் பொருத்தமான விடை. 47வது வினா. தொண்டை கலலை நோய் ஏற்பட காரணமாக அமைவது. 47வது வினா. தொண்டை கலலை நோய் ஏற்பட காரணமாக அமைவது. ரைட். இந்த இடத்துல நாங்கள் அயடின்றதை குறித்து கொள்வோம். அயடின் குறைபாட்டால் தொண்டை கலலை நோய் எங்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்தது 48வது வினா. தனது இனத்தாருடன் கூடி உண்ணும், அதே மாதிரி உடல் சுத்தம் பேணும், அதே மாதிரி அழுக்குகளை உண்டு சூழலை சுத்தப்படுத்தும், அதிகாலையில் எழுந்திருக்கும் இக்கூற்றுக்கு பொருத்தமான பிராணி எது என்று கேட்கப்பட்டிருக்குது. 3 விடயம் சொல்லப்பட்டிருக்குது. தனது இனத்தாருடன் கூடி உண்ணும், உடலை சுத்தம் பேணும், அழகாக இருக்கும், அழுக்குகளை உண்டு சூழலை சுத்தமாக்கும். இது எங்களுக்கு நன்மையை தரும். அழுக்குகளை உண்டு சூழலை சுத்தமாக்கும். அதே மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்கும், அதிகாலையில் எழுந்து மக்களை விழிப்பாக்கும். இந்த பறவை எது என்றதுதான் கேள்வி. இந்த 3 கூற்றுக்கும் பொருத்தமானது காகம் என்றதுதான். இந்த காகம் தனது இனத்தாரோட ஒன்று சேர்ந்து தான் உணவை உண்ணும், அதே மாதிரி தான் சுத்தத்தை பேணும், வெளியில் இருக்கிற அழுக்குகளை உண்டு சூழலை சுத்தப்படுத்த போகுது. அதே மாதிரி அதிகாலையில் எழுந்து சேவல் கூற மாதிரி காகமும் கரைஞ்சி மக்களை எழுப்பும். அதுக்கு பொருத்தமானது காகம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 49வது வினா. அருகில் உள்ள படம் குறித்து நிற்பது. இந்த படம் எதை குறித்து நிற்குதுன்னு சொன்னால், இது நீர்ச்சுழலி. நீருக்கு இந்த சுழலை போகுது. நீர் இப்படி வார நேரத்தில் இந்த சுழலி சுழல்ற. அப்போ இதை நாங்கள் நீர் சுழலி என்று சொல்லுவோம். அடுத்ததாக 50வது வினாவுக்குள்ளே போவோம். நிறமூட்டப்பட்டுள்ள உணவுகளை உண்ணுவதால் ஏற்படக்கூடிய நோய் எது? நாங்கள் நிறமூட்டப்பட்ட உணவுகள் எங்களோட சுவைக்காக அல்லது கண்ணுக்காக வேண்டி எங்களோட உணவுகளோட நாங்கள் நிறத்தை சேர்த்துக்கொள்கிறோம். இயற்கை நிறத்தை தவிர செயற்கையாக நிறங்களை சேர்த்து நாங்கள் அந்த உணவுகளை சமைச்சு உண்பதால் எங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது.
நாங்கள் அவ்வாறான உணவுகளை சாப்பிட்றதுலேருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நிறம் சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதால எங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது. அப்போ நாங்கள் நிறமூட்டப்பட்ட பான வகைகளை குடிக்கிறோம், நிறமூட்டப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிட்றோம். இதில் இருந்து தவிர்த்து கொள்வது மிகவும் முக்கியம். அடுத்த விடயம் பாருங்கள், 51வது வினா, மனிதனின் நடவடிக்கையின்றி ஏற்படும் அனர்த்தம். அனர்த்தம்னு சொன்ன பிள்ளைகள், ஏதேனும் ஒரு இயற்கை காரணி அல்லது செயற்கை காரணி மூலமாக எங்களோட உடலுக்கோ எங்களோட உடைமைகளுக்கோ ஆபத்துகள் ஏற்படுது, எங்களோட உடலுக்கோ உடைமைக்கோ நட்டம் ஏற்படுது. அப்போ இதைத்தான் நாங்கள் அனர்த்தம்னு சொல்லுதோம். ஏதாலும் ஒரு இயற்கை அல்லது செயற்கை காரணி ஏற்பட்டு எங்களோட உடலுக்கோ பொருளுக்கோ ஆபத்து ஏற்படலைன்னா அங்கே ஒரு அனர்த்தம் இல்லை. இந்த இடத்துல மனிதனின் நடவடிக்கையின்றி, மனிதன் நடவடிக்கை இல்லாமல் ஏற்படக்கூடிய ஒரு அனர்த்தத்தை கேட்கப்பட்டிருக்கு. இந்த வாகன மோதுதல்னு சொன்னது ஒரு மனிதன் செயற்பாடு, அதன் மூலமாக அங்கே அனர்த்தம் ஏற்படுகிறது. அடுத்து பட்டாசு வெடித்தல்ன்றதும் மனிதன் செயற்பாடு. இங்கே மண் சரிவுன்றது தான் இயற்கை அனர்த்தமாக காணப்படுது. மனிதன் சில மறைமுகமான நடவடிக்கைகள் காணப்பட்டாலும் இந்த இடத்துல நாங்கள் மண் சரிவைத்தான் மனிதன் நடவடிக்கையின்றி ஏற்படுற அனர்த்தம் என்று விடையாக பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது பிள்ளைகள் 52வது, செவிப்புல கட்புல சாதனமாக அமைவது. செவிப்புல, செவிப்புலண்டா காதால் கேட்குறது, கட்புலண்டா கண்ணால் பார்க்குறது. அது மாதிரியான சாதகமாக அமைவது, அது என்ன சாதனம்னு கேட்கப்பட்டிருக்கு. இந்த வானொலின்னு சொன்னால், இந்த வானொலியிலிருந்து கிடைக்கிற ஒளி அலைகளை நாங்கள் செவியால் தான் நாங்கள் கேட்டுக்கொள்ளுதோம். அதே மாதிரி இந்த கடிதம், கடிதத்தை நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம். அப்போ கட்புல சாதனம் கடிதம், வானொலி செவிப்புல சாதனம். மேடை பேச்சுன்றது கட்புல சாதனமாகவும் செவிப்புல சாதனமாகவும் அமையுது. அப்போ மேடையில் ஏறி பேசுகிறத நாங்கள் கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம். எனவே கட்புல செவிப்புல சாதனமாக இந்த மேடை பேச்சை நாங்கள் தெரிவு செய்கிறோம். அப்போ சரியான விட மேடை பேச்சு.